ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 1 கப் ரவைய வச்சு டக்குன்னு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கப் ரவைய பவுல்ல சேர்த்திருக்கேன். 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்திக்கோங்க. ரவையும் பாலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாலும் ரவையும் நல்லா பிசைஞ்ச பிறகு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. ஆயில் மிதமான சூட்ல இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரவை பீசஸை போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா ஈவனாக வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் மீதி இருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்ச பிறகு இந்த ரவையை பவுலில் போட்டுக்கோங்க. 1/2 கப் சர்க்கரையை பவுடர் பண்ணிட்டு ரவையில் சேர்த்துக்கோங்க. ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்த பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா உருகிடுச்சுங்க. இப்போ 15 கேஷ்யூ நட்டை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து 10 ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. ரோஸ்ட் பண்ண நட்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவையில் சேர்த்துக்கோங்க. நட்ஸும் ரவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி மீதி இருக்க எல்லா ரவையும் லட்டு பிடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான எல்லோருக்கும் பிடிச்ச ரவா லட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.